இனிய இதயங்களே, சாண்டிகுமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என் பார்வையில் ஒரு படத்துடைய ப்ரோமோ பார்க்க போறோம். முதல் முறையா வெற்றிமாறன் அவர்களும் சிலம்பரசன் அவர்களும் அனிருத் அவர்களும் இந்த காம்பினேஷனே வித்தியாசமா இருக்கு. இந்த வித்தியாசமான காம்பினேஷன்ல உருவாக்கிக்கிட்டு இருக்கிற படத்துக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. படத்துடைய பெயர் அரசன் டைட்டில் வச்சிருக்காங்க. வெற்றிமாறன் அவர்களுடைய முந்தைய படங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருப்பாங்களான்னு தெரியல. பர்டிகுலரா இந்த மாதிரி நெல்சன் அவர்கள் வச்சு ஒரு காமெடியாகவும், இன்னொரு பக்கம் சிலம்பரசன் அவர்கள் தன்னுடைய கதாபாத்திரம் என்னங்கிறத அவரே விரிவாக்கமா சொல்ற மாதிரி ஒரு ப்ரோமோ. விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீரியஸா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா எடுத்தா நல்லா தான் இருக்கு. என்னடா இது? அதான் நம்ம ட்ரெண்ட் மாத்த போறோம்ல சார். எதுக்குடா மாத்தணும்? நல்லா தானே போய் நிக்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? கேளுங்க சார். வெற்றிமாறன் அவர்கள் படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மாசான சீன்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு இன்ட்ரோல் பிளாக் இல்ல ஃபைட் சீன்ல அப்படி இருக்கும். ஆனா இந்த ப்ரோமோவே முழுக்க முழுக்க ஒரு காமிக் மாஸ் எலிவேஷன் கொடுக்குற ஒரு ப்ரோமோவா இருக்கு. ஒருவேளை படம் இப்படிதான் இருக்க போகுதுன்னு இது நமக்கு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குதுல்ல, அது அப்படியே சொல்லிடுங்க. சொல்லுங்க. பர்டிகுலராக அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் பிரிச்சுட்டாப்ல மனுஷன். நிச்சயமா வட சென்னையோட பிஜிஎம்னா நமக்கு அந்த போட்ல ராஜன் போட்ல வர அந்த பிஜிஎம் தான் நினைவில் இருக்கும். ஆனா இது இந்த வட சென்னை உலகத்துல வேற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் இருக்கு. அனிருத் அவர்களோட பிஜிஎம்மும் நல்லா இருக்கு. ரெண்டுத்தையும் ஒப்பிட வேண்டாம், தனியா பார்த்தா இது நல்லா இருக்கு. சிலம்பரசன் அவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்த படத்துல ரொம்ப எலிவேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அவருக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். 3 பேரை கொலை பண்ணிட்டு அந்த நேரத்தில் இது நடந்துச்சுன்னு அவர் நடந்து வர ஒரு காட்சி இருக்கு இல்லையா, பயங்கரமான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்காம ரொம்ப சட்டில்டா ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ணியிருக்காப்பி. இந்த எஸ்டிஆரை தான் ரொம்ப நாளாவே ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த படத்தையாவது கொஞ்சம் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. வடசென்னை யூனிவர்ஸ்னு புதுசா வெற்றிமாறன் அவர்கள் உருவாக்கி ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை, எஸ்டிஆர் அவர்களும் தனுஷ் அவர்களும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்ட்டு. இந்த வடசென்னை யூனிவர்ஸ் மூலியமா ஒரு பக்கம் எஸ்டிஆரும் ஒரு பக்கம் தனுஷும் ஃபேஸ் ஆஃப் வைக்கலாம், இல்லைன்னா ஒரே காலகட்டத்தில் காட்டுற மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சா பயங்கர மாசா இருக்கும். சார் நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க வைக்க போறீங்க? தனுஷை நடிக்க வைங்க சார். பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.